அநேக நேரங்கள்ல உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து எரிச்சல் வந்துட்டே இருக்கும். ஆண்டவரே, நான் நல்லா தானே இருக்கிறேன், நானும் கர்த்தாவே உண்மை தானே நம்பி இருக்கிறேன், எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே உண்மை நம்பினாலும் கூட என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடந்துட்டே இருக்குது ஆண்டவரே. ஆனா எனக்கு சில காரியங்கள், நான் எதிர்பார்க்கிற பேசிக் சில காரியங்கள் கூட நடக்கல என்ற ஒரு எரிச்சலும் கோபமும் வந்துட்டு சொல்லுவோம். சங்கீதக்காரன் சொல்றது மாதிரி, துன்மார்க்கன் அவன் ஆசீர்வாதத்திலும் ஐஸ்வர்யத்திலும் எல்லாத்திலும் பெருகிட்டு இருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் ஒரு எரிச்சல் உனக்குள்ள இருந்து கொண்டிருக்கும் என்றால், ஒன்றைதான் இந்த காலையில சொல்லணும். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, அவனை பிடிக்காத ஒன்றை நான் உன்னை வைத்து பிடித்திருக்கிறேன். என் வலது கரம் அவனை பிடிச்சில்ல, ஆனா உன்னை என்னுடைய வலது கரம் தாங்கி இருக்கிறது. என் கையினால உன்னை நான் பிடித்து தாங்கி கொண்டிருக்கிறேன். நீ நினைச்சிட்டு இருக்கிற கடந்த காலத்துல எப்படியோ நடந்து வந்துட்டேன்ட்டு, ஆனா கர்த்தர் தம்முடைய வலது கையை பிடித்து உன்னை தாங்கி இதுவரையில கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய கரம் உன்னை பிடிச்சிருக்கிற வரையில உன் எதிர்காலத்துல எதை செய்ய வேண்டுமோ, வருங்காலங்களில் கர்த்தர் எதை நிகழ்த்தி